தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன் தொடர்ந்து பயணம் செய்வேன். தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்திருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பில் எங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் தகப்பன் பாராட்டின இந்த 4ஆம் மாதம் கடைசி நாட்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இம்மட்டும் உதவினை வினேசருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த நாளிலும் எங்கள் நிகழ்ச்சிகளுக்குள்ளாய் நாங்கள் தகப்பனிடத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிப்போம். இணைந்திருக்கிற சங்க வானொலி ஊழியர்களையும் நித்திய வெளிச்சத்தின் போது இணைந்திருக்கிற ஊழியர்களையும் கேட்டுக்கொண்டு அன்பு நேர்களையும் கர்த்தரின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். தேவன் நமக்கு பாராட்டின கிருபை நாளுக்காய் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிப்போம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 4ஆம் மாத முடிவு பகுதியிலே அப்பா நீர் எங்களை நடத்தி வர கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவர். இந்த மாதத்தை தொடக்கிறவர் முடிக்கிறவர் நீங்க அப்பா அவ்வளவா எங்களை ஆசீர்வதித்து உடைய பாதையிலும் எங்கள் வாழ்க்கை பாதையிலும் கூட இருந்து சாட்சியாய் நிறுத்தும்படியாக சாட்சியின் தேவன் வெளிப்படுத்துமைக்காய் நன்றி ஆண்டவர். எங்களை ஏந்தி சுமந்து தப்பு வைத்து வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா சங்கமான ஊழியத்தோட கரத்தில் ஒப்புவித்து செபிக்கிறேன். ஊழியத்தை மட்டுமாய் நீ ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. தடைகளை தகர்த்து அப்பா நீ காரியங்களை கைகூடி வர பண்ண தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்துறோம். நாளும் கர்த்தாவே ஊழியத்தை செய்கிற ஸ்தாபரான ஸ்ரீயாவருடைய மனை பிள்ளைகள் அப்பா பேர பிள்ளைகள் உறவுகள் உடன் ஊழியர்கள் எல்லாரையும் திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறேன். அவளை ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. இன்னும் அறியாத வெட்டாலும் விளங்காத பாடங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து உமக்குள்ளாய் இன்னும் எழுந்து பிரகாசிக்க கிருபை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அதே போல நித்திய வெளிச்சத்தின் பகுதியை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும்
நடைபெறப்படுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தேவன் தாமே வெளிப்படுவீர். ஆவியான ஆளுகை செய்வீரார். அவர்களை முன்திரித்து அவர்களை அழைத்து வருவீராக. இதனாலும் இந்த ஊழியங்களை செய்கிற மகேந்திரையா ஒப்புக்கொடு செபிக்கிறேன். உடைய கண்ணை ஆசீர்வதியும். என்னுடைய குடும்பங்கள், உறவுகள் எல்லாரையும் எடுத்திருக்கிறதுக்காக தருகிறோம். அவர்களை பாதுகாத்து ரட்சித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறேன். இணைந்து ஊழியங்களை செய்கிற டோலி சிஸ்டருக்காக செபிக்கிறேன். அவருடைய குடும்ப ஊழியங்களை தருகிறேன். ஆசீர்வதிங்க. தேவஞ்சலி சிஸ்டருக்காக செபிக்கிறேன். அவருடைய குடும்ப ஊழியங்களை ஆசீர்வதிங்க கத்தாவே. கருணா சிஸ்டர் தருகிறேன் கத்தாவே. அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதித்து பெருகச் செய்வீராக. இன்னும் புதிய பாடல்களை கொடுப்பீர் அண்ணாவில் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிங்க. இயேசப்பா ரட்சிப்பை காணட்டும். தடைகளை உடைக்கிறோம். அதே போல கத்தாவே கேட்டுங்க அன்பு நேர்களுக்காக செபிக்கிறோம். மறுவழிப்பில் கேட்கப்படுற நேர்களையும் நினைவு செபிக்கிறவர்களை உங்களுடைய கருத்தை தருகிறேன். ஒவ்வொருத்தரையும் குடும்பங்களும் ஆசீர்வதிங்க. என்னென்ன பாரத்தோட என்னென்ன காரியங்களுக்கா அந்த வானொலியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் உள்ளத்திலும் இல்லத்திலும் கிரிய செய்வதாக சங்கமுகத்துக்குள் சங்கமிக்க எழுப்பிக தருவீராக. தாழ்ந்துள்ள பிள்ளைகள் அழைத்து வருவீராக. உங்களுடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வதி. இந்த வானொலியை கேட்கிறதால சத்தியத்தை இன்னும் அறிவு அடியத்தக்கதா பலனை பெற்றுக்கொள்ளத்த கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறேன். அதே போல அடிமையும் ஒப்புக்கொடுக்கிறேன். நேரம் முதல் தொகுத்து வழங்கத்தக்க பலனின் சத்துவத்தை தாங்கதாப்பன குடும்பத்தை ஊழியத்தை ஆசீர்வதிங்க. உடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. விசேஷமா எல்லா இணைப்புகளையும் தருகிறோம் கர்த்தாவே. தடைகளை உடைத்து எல்லாவற்றையும் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. ஒழுங்காம் சௌமியாம் செய்து முடிக்கத்தக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறேன். ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனாலும் உங்கள் நிகழ்ச்சிகளானது 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை அன்பு நேயர்களுக்கும் அன்பு ஊழியர்களுக்கும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறேன். இதனாலும் தேவன் நமக்கு பாராட்டின கிருபையின் வசனமானது, அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். எசாயா புஸ்தகம் 49 அதிகாரம் 3 வசனம் இப்படி சொல்கிறது, அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். நிச்சயமாக இன்றைக்கு மகிமைப்படுகிற தேவன் மகிமைப்படுவார். துதி பாடல் கூட அச்சபத்தினூடாக வார்த்தையின் வெளிச்சத்தினூடாக அவர் மகிமைப்படுவேன் என்று சொல்லிவிட்டார். நிச்சயமாக இன்னைக்கு மகிமைப்படுவார். இந்த மகிமையின் பிரசன்னத்திலே நாங்கள் அனுபவிப்போம். நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை நாங்கள் கடந்து செல்வோம். நிகழ்ச்சியின் கண்ணோட்டமானது நிகழ்ச்சியானது தேவன் நாளும் 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் இந்த நேரடி ஒளிபரப்பு நடைபெறும் என்பதை மீண்டுமாக அன்புடன் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறேன். 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்கள் துதி பாடல் ஆரம்ப ஜெபத்துக்கூட கடந்து செல்ல போறோம். 7:30 இருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். இந்த நாளும் 7:30 8 மணி வரைக்கும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில முதலாவது செய்தியை பாஸ்டர் ஞானப்பிரகாசம் ஐயா பாஸ்டர் இலங்கை தேசத்தில இருந்து எடுத்து வருவார்கள். 8 மணிலிருந்து 8:30 வரைக்கும் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசுவரம் பருவத்துக்கு நேர் என்ற பகுதிக்குள்ளாய் கடந்து செல்வோம். 8:30 9 மணி வரைக்கும் பாஸ்டர் வெங்கட் அவர்கள் அமெரிக்க தேசத்தில இருந்து தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 9 மணிலிருந்து 9:30 வரைக்கும் பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோல இருந்து தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 9:30 10 மணி வரைக்கும் சுபாலங்க அவர்கள் கலையத்தில இருந்து வார்த்தை வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தி எடுத்து வருவார்கள். முடிவு ஜெபத்தை ஏறெடுத்து எங்களோடு சிஸ்டர் ரஞ்சனி அவர்கள் நன்றி ஜெபமாக முடிவு ஜெபத்தை ஏறெடுத்து இந்த நாள் நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பை முடிவுக்கு கொண்டு வருவார்கள். அப்படியாக எங்களுடைய நிகழ்ச்சியானது 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை அன்புடன் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறேன். அழையுங்கள், இணையுங்கள், சங்கம் வானொலிக்கு சங்கமிக்க அழைப்புகள் வாருங்கள். அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அழைப்புக்குள் வாருங்கள். இதனால நாங்கள் ஆரம்ப ஜெபம் பாடலுக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். தேவன் நமக்கு மட்டும் பாதுகாத்த நடத்தி வந்த இந்த மாதத்தின் கடைசி நாள்ல எப்பட்டுமாய் ஊழிய பாதையும் வாழ்க்கை பாதையும் துணை நின்றார். அப்படிப்பட்ட தேவனை உயர்த்தி துதித்து பாடி ஜெபிப்போம். அழைப்புக்குள் வாருங்கள். இந்த நாளில் இணைப்பில் இருக்கிற சௌரியங்கள் அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் துதித்து பாடி ஜெபிப்போம். எடுத்து வாருங்கள் ஆரம்ப ஜெபம் பாடலை. ஆமென். ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாத தகப்பனே, உம்மை நாங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக கிடந்து போகட்டும். அப்பா ஜீவ வழியை மரண வழியை நான் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை
தெரிந்து கொள்ற சுதந்திரம் கூட நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய சத்தியத்தை நாங்கள் பின்பற்றி உமக்கு பின்னாக நாங்கள் நடந்து வரும்படியாய் கர்த்தர் நீர் அழைத்த அன்பின் அழைப்பிலே நாங்கள் வரும்படியாய் எங்களை நடத்துகிறீர் கர்த்தாவே. அதற்காக கோடி கோடி நன்றியப்பா. எந்த இடத்திலும் நாங்கள் இடறி போகாதபடியும் விழுந்தாலும் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்களை மன்னித்து எங்களை கழுவி சுத்தம் பண்ணி மீண்டும் மீண்டும் கர்த்தாவே உயிர் படைய செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த வானொலி கூடாக தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தகப்பன் நீர் ஆண்டவரே. அப்பா, பட்சாபாதம் இல்லாத தகப்பன் நீர் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் தூபம் போல உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோம். எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சருணலஸ்லி பிரதருக்காக அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து இதுவரை வழிநடத்தினவர், கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டவர், இனி வருங்காலங்களிலும் பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, மன விருப்பங்களை நீர் காண்கிற தகப்பன் எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் 5 வருடங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் உடைய இரத்த கொட்டைக்குள்ளாக நீர் இதுவரை மறைத்து பாதுகாத்திருக்கிறேன். இனி வரும் காலங்களிலும் மறைத்து பாதுகாக்க முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சுபல தைரியம் ஆரோக்கியம் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அக்கா செய்கிற ஊழியத்திலே கர்த்தர் நீர் அவரை கனப்படுத்துகிற தகப்பனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. நன்றி அப்பா. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. போல சௌரி சுபாலங்கா ஜெபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்துங்க. சௌரி செய்கிற எல்லா ஊழியத்திலையும் அநேக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணும்படியாய் கர்த்தர் அந்த சௌரிக்கு அபிஷேகத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திலே கர்த்தாவே வாஞ்சியாய் செயல்படுகிற சௌரியை அவருடைய குடும்பத்தையும் நீர் கர்த்தாவே ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் டோலிக்கா ஜெபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகளை சந்தித்தருளுங்க. மன விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். சோவேல தைரியம் கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது போல ரஞ்சனி அலங்காரமணியே உம்முடைய காரத்தில் ஒப்பு கொடுக்கும் பூரண சுகத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து அந்த கண்களில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் ஆரோக்கியத்தை வரப்பண்ணும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே, ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பேராக உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையில் அநேக ஆத்துமாக்கள் விடுதலை அடைய செய்யும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஊழியம் இது ஆத்துமாதாயத்தை ஒரே நோக்கமாக கொண்டு செயல்படுகிற ஊழியம் ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் ரட்சிக்க வல்லமை உள்ளவர் கர்த்தாவே தகப்பனே. அப்பா, சிறைகளில் வாடுகிறவர்கள், வைத்தியசாலைகளில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்காக செயல்படுகிற இந்த ஊழியக்காரர் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகம் நிறைவாய் தங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை அவர்கள் விதைக்கும் போது அநேகருக்குள் விடுதலை கிடைக்கும்படியாய், ரட்சிப்பை காணும்படியாய் அந்த ஊழியக்காரர் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகம் பலமாய் இறங்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் பரிசுத்தப்படுத்தப்படட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகள்னாலே எங்களை கழுவி சுத்தம் பண்ணும்படியாய் நீர் கொடுத்திருக்கிற இந்த வேத வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சபைகளை ஆத்துமாக்களால் நிரப்பும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே, எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய நகரம் ஆண்டவரே, இறுதி காலத்தில் உம்முடைய பாதங்கள் அந்த ஒலிவ மலையில் வந்து நிற்கும் முன்பாக கர்த்தாவே, அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். உமக்காக சாட்சியாய் வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய நாமத்தை பறைசாற்றுகிற அந்த ஜனங்களுக்காக, யூத ஜனங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ரட்சிப்பை காணும்படியாய் அவர்களுடைய கண்களையும் திறந்து கொடுக்க வேண்டுமாக பாதுகாக்கும்படியாய் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அயலுள்ள ஒரு நாட்டை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அங்கே ஊழியங்கள் பெருகும்படியாய் ஊழியக்காரரை ஆயத்தப்படுத்துங்க. அறுவடையோ மீது வேலையாட்களோ குறைவென்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, அதுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீர் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறவர். தொடர்ந்து நடத்துங்க, கண்ணீரை துடையுங்க. ரட்சிப்பை காணும்படியாய் அந்த ஜனங்களின் இருதயங்கள் பேச வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே,
இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரும், உதவி ஒத்தாசையா இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடும் உம்முடைய கரம், பலத்த கரம் கூட இருக்க வேண்டுமாக ஒப்பு கொடுத்து இல்லாமல் இயேசு கிறிஸ்து நீ பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலாய் ஒரு மாற்றும் தெய்வமே, உம்முக சாயலாய் ஒரு மாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. பேரின்ப கடலிலே ஓய்வென்றி மூழ்கணும், பேரின்ப கடலிலே ஓய்வென்றி மூழ்கணும், துதித்து மகிழனும் தூயோனாய் வாழனும். நான் துதித்து மகிழனும் தூயோனாய் வாழனும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. கொடியாக படரணும் உந்தன் நேசமே, கொடியாக படரணும் உந்தன் நேசமே. மடி மீது தவளனும் மழலை குழந்தை நான், மடி மீது தவளனும் மழலை குழந்தை நான். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குமையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உம்மன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன், உம்மன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன். உம்மாக மாறிட உலகை மறக்கின்றேன், நான் உம்மாக மாறிட உலகை மறக்கின்றேன். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே
உம்மை பற்றித்தானே ஐயா ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம் ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம் அளவிடா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம் அளவிடா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா பேச்செல்லாம் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் இயங்குதையா. Praise the Lord, sister. Praise the Lord. ஆமென். உங்களுடைய பாட்டிலே உங்களுடைய ஆதங்கங்கள் வெளிப்படுத்துகிற வாஞ்சியே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. இணைந்திருங்கள். ஆமென். Amen. Sister, God bless you. நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான பாடல், ஆழமான சத்தியம் அனுபவித்து பாடினீர்கள். கர்த்தர் நான் ஒன்றை மையப்படுவ கர்த்தர் உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களை கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமென். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். உங்களுடைய வாஞ்சியும் எங்களுடைய வாஞ்சியும் அதுவாத்தான் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. நாங்கள் வார்த்தையின் தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். சங்கீத பகுதியை வாசிப்போம். இந்த நாளும் சங்கீத தியானத்துக்காக 30ஆம் சங்கீதம் 1 தொடக்கம் 6 வரை வசனங்களையும் நாங்கள் வாசித்து தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். சங்கீதம் 30 1 தொடக்கம் 6. உங்களோடு சுபாலங்கு இணைன்றேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகள விட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூர்தலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். ஆமென். இந்த சங்கீதக்காரன் இப்படியாக நமக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துறார். எப்படி சத்தியம் சொன்னால், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய கோபம் இருக்கும். ஆனால் அவருடைய தயவு நீடிய வாழ்வு. அந்த தயவுல நாங்கள் நீடிய வாழ்வை பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு நீடிய பொறுமையாய் காத்திருக்கிற அவருடைய வருகை என்று சொன்னால் எல்லாரும் ரட்சிக்கப்படும். எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். இன்றைக்கு சத்துரு எங்களை மேற்கொண்டு மகிழ விடாம ஒவ்வொரு நிமிஷம் உள்ளங்கையில தானே வரைந்திருக்கிறார். ஏன் அப்பப்ப எங்களுக்கு அப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்கிறேன்னா, இன்னும் நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இன்னும் விசுவாசத்துல பலப்பட வேண்டும். இன்னும் அவர் ஏந்திர தாங்கிற சுமக்கிற விதத்தை நீங்க காணும்படி, அவரை பற்றி கொள்ளும்படி, இன்னும் அவரை அணுக வேண்டும் என்றதுக்காகவே இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு அனுமதிக்கிறார். அதனால அனுமதித்த காரியங்களுக்கு நன்றி சொல்லி அவரே ஏந்தினார், அவரே குணமாக்கினார், அவரே எங்களை காத்து கொண்டு இருக்கிறார் உயிரோட. அதனால நன்றி செலுத்தி அடுத்த மாதத்துக்குள் கடந்து செல்வோம். கர்த்தர் மையப்படுவதாக. அடுத்ததாக நாங்க ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுப்போம். ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, praise the Lord, Sister Subha. Praise the Lord. எடுத்து வாருங்கள் ஊழியருக்கான ஜெபத்தை. ஆமென், ஆமென். நன்றி சாமி, நன்றி அப்பா. மறுபடியும் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு தந்த மகா பிரிந்தான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி சாமி. அப்பா நன்றி ஆண்டவரே. வரப்போ ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கூட கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அப்பா நேற்றும் இன்றும் மாறாதவரே, இன்றும்
என்றும் எங்க கூட இருந்து உங்களோட சித்தத்தின்படி உங்களுக்கு ஏற்றவர்களாக நீங்க மாற்றி அனைத்து வர்ற உங்களோட மக்கா பிரிதான அன்பு கிருபிகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா ஒருவரை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட கோட்டைக்குள்ள மறைத்து வச்சு உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி அப்பா ஒவ்வொருத்தரும் கொண்டு வர வார்த்தைகள் பாடல்கள் யாவற்றிலும் ஆண்டவரே ஒரு புதிதான ஒரு அனாயிண்டிங்கை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து ஒரு புதிதான வெளிப்படுதலை கொடுத்து எங்க யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசின் மூலம் என்னை தாழ்த்தி கேட்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேலையில் படகாய் வந்திடுவார். இருள் தன்னிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடினே. எந்தனுக்கே காவலவர், நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். ஆமென். அவர் என்றும் மாறாதவர். இப்பொழுது எங்கள் மத்தியில் இருந்து எங்களை ஆசீர்வதித்து அவருடைய வேதத்தின் மூலமாக அவருடைய வார்த்தையின் மூலமாக எங்களை இன்னும் அவரிடம் இழுத்துக் கொள்வதற்கு தந்த எங்கள் மகா பிரதான கிருபைக்கும் அவருடைய அபிஷேகத்துக்கும் அழைப்புக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென். அவர் மாறாதவர். நீங்களும் மாறாம இருந்து விசுவாசத்தின் பெரிதை காண்பித்தீர்கள். பாடலுக்கூடாக அருமையான பாடல், அழகா பாடினீர்கள். கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியத்தை நிறைய ஆசீர்வதிப்பார். நன்றி சிஸ்டர். நன்றி சிஸ்டர், ஆமென், உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமென், ஆமென். நாங்கள் அடுத்ததாக துதி பாடல்களை கடந்து செல்வோம். உங்களோடு மூத்த ஊழியர் இணைப்பில் இருக்கிறார். இணைப்பில் இருக்கும் ஊழியரை அழைப்புக்கு கொண்டு வந்து நாங்கள் துதிப்போம். பிரைஸ் ஐயா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள் துதி பாடலை. ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கமா வானொலி நிலையத்தின் நித்திய வெளிச்ச நேரத்திலே உம்மை ஆராதித்து துதித்து பாட சுவாமி ஒரு நேரத்தை தந்தீரே சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி ஐயா. நாங்கள் ஒருமனப்பட்டு ஐக்கியத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் துதியிலும் கேட்கிற தேவனே, இன்றைய நாளை நீர்களை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன்.
துதித்து துதித்து ஆராதிப்பேன், நடனமாடி சோஸ்தரிப்பேன். துதித்து துதித்து ஆராதிப்பேன், நடனமாடி சோஸ்தரிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன். பகலிலும் துதிப்பேன், இரவிலும் துதிப்பேன். துதித்து துதித்து ஆராதிப்பேன், நடனமாடி சோத்தரிப்பேன். என்னுள்ளம் ஆவியில் பொங்கிட, என்னுள்ளம் ஆவியில் பொங்கிட, இயேசுவை நோக்கி துதித்திடுவேன். துதித்து துதித்து ஆராதிப்பேன், நடனமாடி சோஸ்தரிப்பேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, என் நேசர் அன்னலம் இயேசு பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, என் நேசர் அன்னலம் பாடிடுவேன். துதித்து துதித்து ஆராதிப்பேன், நடனமாடி சோத்தரிப்பேன். கிருபைய எங்களை காத்தவரை தினமும் பாடி கொண்டாடுவேன். கிருபைய எங்களை காத்தவரை தினமும் பாடி கொண்டாடுவேன். இத்தனை மாதம் முழுவதும் காத்தவரை ஒரு சேதம் அணுகாமல் பாதுகாத்தவர். துதித்து துதித்து ஆராதிப்பேன், நடனமாடி சோத்தரிப்பேன். அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும், அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும், கருத்துடன் எங்களை காத்தாரே, கருத்துடன் எங்களை காத்தாரே. துதித்து துதித்து ஆராதிப்பேன், நடனமாடி சோத்தரிப்பேன். ஒன்றான மெத்தேவன் நீரே நீரே, ஒன்றான மெத்தேவன் நீரே நீரே, உலகினில் வந்து உதித்தவரை நன்றி கூறி பாடி துதித்திடுவேன். ஒன்றான மெத்தேவன் நீரே நீரே, உலகினில் வந்து உதித்தவரை நன்றி கூறி பாடி துதித்திடுவே. துதித்து துதித்து ஆராதிப்பேன், நடனமாடி சோஸ்தரிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன். பகலிலும் துதிப்பேன், இரவிலும் துதிப்பேன். துதித்து துதித்து ஆராதிப்பேன், நடனமாடி சோத்தரிப்பேன். ஆண்டவரே, தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நீ ஆசீர்வதித்து வழிநடத்தவும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. அருமையா துதித்து பாடுங்கள், நாமத்தை உயர்த்தினீர்கள். தாவீதே வந்து பாடின மாதிரி இருந்தது யோசிச்சன் தாளத்தோட. ஆமேன். கர்த்தர் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை, எங்கள் குடும்பத்தை, ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஐயா. ஆமேன். நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் போது கூட கடந்து செல்வோம். 2 நேரம் 7 மணி.